மற்ற அறிவிக்கப்பட்டிருக்கு. நன்னில மட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு. 241 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2,37,287 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. புதுமை பெண் திட்டத்தில் 12,918 மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடனுதவி வழங்கும் திட்டத்தில் 52,529 மகளிருக்கு 2,976 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உட்பட பல்வேறு தொழில் முனைவோருக்கான மானியத்துடன் வங்கி கடன் அந்த உதவி வழங்கும் திட்டங்களின் கீழே இதுவரை 513 தொழில் முனைவோருக்கும் சுமார் 155 கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் சுமார் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 266 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டத்தில் 53,178 மாணவர்கள் திறம்பயிற்சி பெற்றிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 37,848 மாணவர்கள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்றாங்க. அது மட்டுமல்ல, நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், திருவாரூர், கொரடாச்சேரி ஆகிய 6 ஒன்றியங்களில் உள்ள 665 குடியிருப்புகளுக்கு 880 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்ளிடமாற்று நீரை ஆதாரமாக கொண்டு தொடங்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. 90 விழுக்காடு கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கு. அமைச்சர் நேரு அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார். இந்த திட்டத்தை வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கூத்தாநல்லூர், திருவாரூர் நகராட்சிகளில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருது. 49 பாலங்கள் கட்டக்கூடிய பணிக்கு திட்டமிட்டு அதனுடைய பணிகளும் நடைபெற்று வருது. முத்துப்பேட்டையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளம் அமைக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருது. முக்கியமாக மன்னார்குடி, கூத்தாநல்லூர் வட்டங்களில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கக்கூடிய முயற்சிகளும் தொடங்கப்பட்டிருக்கு. நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்காட் எக்ஸ்பர்ட் அமைக்கக்கூடிய முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. கண்டமங்கலத்தில் மணநலம் அறிவுசார் இல்லம் கட்டப்பட்டு வருது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 4,720 வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கி அதில் 1,249 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி நாள் முழுக்க நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே விவசாயிகள் வந்திருக்கிறீங்க. நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இங்கே வந்திருக்கிறாரு. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் பயனடையக்கூடிய பட்டியலை கேட்டேன், பெருசாக கொடுத்தாரு. அதிலிருந்து சில முக்கியமானதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாவட்டத்தில் மட்டும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தில் 83,721 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதில் ஆழ்துளை கிணறுகள், பண்ணை குட்டைகள், வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விவசாய கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நுண்ணீர் பாசன திட்டத்தில் இதுவரை 2,887 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தை எடுத்துக்கிட்டால் 7,77,605 விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில் இதுவரை 143 கோடியே 78 லட்சம் ரூபாய் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டிருக்கு. பயிர் கடன் மட்டும் 2,43,100 விவசாயிகளுக்கு 1,556 கோடியே 26 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 2,426 சிறு
மற்றும் குறு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. 31 நேரடி கொள்முதல் நிலையங்கள் 14 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலையும் 20 நேரடி கொள்முதல் நிலையங்களில் நவீன மேற்கூரையுடன் கூடிய சேமிப்பு தளங்கள் 39 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலையும் பணிகள் நிறைவேற்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 2020 2025 2026 ஆண்டு நிதியாண்டில் 8 இடங்களில் 80 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 56,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்கவும் 10 இடங்களில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கவும் திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி நான் சேலத்தில் நடந்த அரசு விழாவில் குறிப்பிட்டேன். சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய்க்கும், சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு 2,548 ரூபாய்க்கும் செய்யப்படும்னு அறிவித்தேன். இப்படி வேளாண் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வரோம். திராவிட மாடல் அமைந்த பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுது. உங்களின் ஒருவனான நானே அதை திறந்து வச்சிருக்கிறேன். குறவை பாசனை பரப்பும் விளைச்சலும் பெருகி இருக்கு. விவசாயிகளுக்கு உற்பத்தி பொருள் விலையும் அதிகமாக கிடைக்குது. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற புதிய அறிவிப்புகளை நான் வெளியிடாமல் வரமாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு அறிவிப்பு இல்லாமல் போனால் நீங்கள் விட்டுருவீங்களா? நான் போயிட முடியுமா? முடியாது. முதலாவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் 11 கோடி ரூபாய் செலவில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். 2வது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்ட மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நன்னில வட்டம் பண்டாம்பாளை ஊராட்சியில் 56 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி புதியதாக அமைக்கப்படும்.